எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல், சோறு, சாறுன்னு பார்த்துடலாங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் வடிச்சாச்சுங்க, சுட சுட. காலையிலே செஞ்சுவிட்டேனுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வெண்பொங்கல் தாங்க, அட்டகாசமான வெண்பொங்கல். அருமையாக நெய் விட்டு முந்திரியெல்லாம் போட்டு செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்க சாம்பார் சட்னி எல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. பச்சை பயிறு கடைஞ்சி விட்டேனுங்க. மத்தியானத்துக்கு பச்சை பயிறு, காலையில் பொங்கலுக்கும் பச்சை பயிருங்க. சாம்பாருக்கு பதில் பச்சை பயிரும் ஒருக்க செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லைங்க. பச்சை பயிறு அப்பப்போ செஞ்சுக்கிறது தாங்க. பச்சை பயிறு செஞ்சுட்டு தொட்டுக்க என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணேங்க. இருந்துச்சுங்க கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலான்னு பண்ணேங்க. அது கிரேவி மாதிரி ஆகிப்போச்சுங்க. இருந்துட்டு போதுங்க. இருக்கவே 2 பட்டாணி ஸ்டாக்கில், அது 4 போட்டு விட்டேனுங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்குக்கும் செமையாக தாங்க இருந்துச்சு. நான் கூட என்னமோ இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்களும் ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனு கொஞ்சம் கிரேவி பண்ணி வச்சுருக்கேனுங்க. அது நமக்கு இல்லைங்க, நாம் சாப்பிட்றதுக்கு இல்லை, வீட்டில் இருக்க பிள்ளைக்கு தாம்மா, நம்ம பிள்ளைக்கு செஞ்சேங்க. சாப்பிட்டுவிட்டு ஜம்முன்னு இருக்குப்பான்னு சொன்னாங்க. அம்முட்டு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க, கோயம்புத்தூர் சைடெல்லாம். உங்கள் வீட்டாண்டெல்லாம் மழை பெய்யுதுங்களாங்க? மழைக்கு இதமாக சிக்கன் கிரேவியும் சாப்பாடும் நல்லா தாங்க இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக்கு தட்டிட்டு போயிடுங்களேன்.